எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவும் இல்லை, வாடகை தரவும் இல்லை. ஓஹோ ஓஹோ. சின்ன பொண்ணு ஆண்டி, சின்ன பொண்ணு ஆண்டி. என்னடா குட்டி ஜப்பானே சொல்லு. என் பேர் ஒண்ணு குட்டி ஜப்பான் இல்ல. டேய் நீங்களாம் இந்த ஊர் தானடா? பாக்குறதுக்கு மூஞ்செல்லாம் சப்பி போய் ஜப்பான்கார மாதிரியே இருக்குடா. உங்க அப்பா கூட ஒன்ன மாதிரி தான் இருக்காரு. ஆமா ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் நாங்க நூடுல்ஸ் வித்தோம்னா ஜப்பான்காரனே வந்து நூடுல்ஸ் விக்கிறான்னு நினைச்சு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. அது சரிடா குட்டி ஜப்பான், என்ன இந்த பக்கம்? என்ன ஆண்டி இப்படிலாம் கேக்குறீங்க? சரி எதுக்குடா இங்க வந்த? ஐயோ ஆண்டி, நான் அதை சொல்லல. எங்க அப்பா வண்டி வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்களை மாதிரி 10 பேர்கிட்ட வாடகைக்கு விட்டாராம். அந்த 9 பேர் ஒழுங்கா வாடகை கொடுக்குறாங்களா ஆண்டி? நீங்க மட்டும் தான் காசையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வண்டியையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. டேய் டேய், இன்னைக்கு தானே வியாபாரத்துக்கே வந்திருக்கேன்டா. வியாபாரம் வித்தோடனே அப்புறமா உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். நாங்கெல்லாம் ரொம்ப டெரரான ஆளு, தெரிஞ்சுக்கோங்க ஆண்டி. டேய் குட்டி ஜப்பான் கோவப்படாதடா. கோவப்பட்டா கூட பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கு. ஆண்டி, இன்னைக்கு ஈவினிங் வாடகை கொடுக்கலனா எங்க அப்பா உங்களை நூடுல்ஸ் மாதிரி பீஸ் பீஸா ஆக்கிடுவேன்னு சொல்ல சொன்னாரு. சட்டா சட்டா போடா போடா. பாக்குறதுக்கு ஜப்பான்கார மாதிரி இருக்கானே, சாஃப்டா இருப்பேன்னு நினைச்சா சரியான டெரரா இருக்கானே. நான் அது வாடகையாவது கொடுக்கறதாவது, இந்த வண்டியே யாருக்கிட்டாச்சும் ஏமாத்தி வித்துட்டு போயிருவேன். ராரா இங்க நூடுல்ஸ் வாங்க ராரா ரா 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 ராரா இங்க சிக்கன் நூடுல்ஸ் ராரா ரா 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 ரா. என்னது இது? வழக்கமா நம்ம ஊர் பக்கிங்க எவ்வளவுமே வீட்டுல சோறு பொங்க மாட்டாளுகளே. எவ்வளாவது ஏதாவது விற்க வருவாளான்னு பார்த்துக்கிட்டு வாசல்ல இருப்பாளுங்க. இன்னைக்கு என்ன ஒருத்தியும் காணும். எந்த கிறுக்கியாவது வந்தா தானே நாம வியாபாரம் பார்க்க முடியும். சே இந்த நூடுல்ஸ் வியாபாரம் பண்றதுக்கு பதிலாக பேசாம நூல்கண்டு வியாபாரமாவது பார்த்துருக்கலாமோ. பூ கட்டுறதுக்காவது எல்லாவளும் வாங்குவாளுங்க. செம்பருத்தி செம்பருத்தி பூவ பூல பெண்ணொருத்தி, காதலனை தேடி வந்தா கண்ணில் வண்ணமை எழுதி, மேலும் கீழும் ஆடுகின்ற நூலிடைதானா, மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகந்தான், மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகந்தான், நாளும் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகந்தான். பள்ளியறினான் தானே பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கத்துத்தர வந்தேனே. ஏன்டி என்ன விட நல்லா பாட்டு பாடுறியேட்டி? ஆமா, நீங்க பெரிய பி சுசிலா, உங்களோட நல்லா பாட்டு பாட முடியாது பாருங்க. காக்காக்கு கால்ற அந்த மாதிரி கால் காலம் கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாடுறதெல்லாம் பாட்டாக்கும். ஏன்டி என் வீட்டுக்காரர் நான் பாடுறது நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஐயோ பாவம், அந்த மனுஷன் ஒரு காப்பிக்காவும் ஒரு வா சோத்துக்காவும் என்னெல்லாம் புழுகுதாரு பாருங்க. இவளுக்கு பொறாம என் குரல் அழகா இருக்குன்னு. பொறாமே இல்ல குளத்தாமே இல்ல, தயவு செய்து போங்கக்கா, லேட் ஆயிடுச்சு. ஆமாண்டி, வீட்டுல சாப்பிட்டு வந்தியா? வளகாப்பு வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்துட்டு வந்தேன்க்கா. ஆனா என்னம்போ வயிறு பசி தாங்கவே முடியல. அப்படியாட்டி, நானும் வீட்டுல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு சோறெல்லாம் வாங்கி கொடுத்தேன் டி. வளகாப்பு வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன், எனக்கும் வயிறு பசி கேட்டி. என்ன சொல்றீங்க ராணிக்கா, உங்களுக்கும் பசிக்குதா? என் பசிக்கு யாருக்கிட்டையாவது போய் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சா போதும், இல்ல போற வழியில ஒரு டீ வாங்கி குடிச்சா போதும். ஆனா உங்க பசிக்கு சாப்பிட்டே ஆகணுமேக்கா. அது என்ன டீ, ஏன் பசி உன் பசி? பின்ன என் வயிறு சின்னதோண்டு இருக்கு, உங்க வயிறை பாத்தீங்களா எத்தா தண்டி இருக்குன்னு. ஆமாட்டி, கொஞ்சம் அதிகமா தான் பசிக்குது. போற வழியில ஏதாவது இருந்தா சாப்பிட்டு போயிருவோமா? போற வழியில செடியும் மரமும் தான் இருக்கு, பிச்சு திங்கிறீங்களாக்கா? அது இல்லட்டி, ஏதாவது சாப்பாட்டு கடை இருந்துச்சுன்னா ஒரு 2 இட்லியோ அல்லது ஒரு தோசை ஏதாவது இருந்தா சாப்பிட்டு போயிருவேன் டி. அப்படி சொல்லுங்க, ஏதாவது இருந்தா சாப்பிடுவேனா? நான் இளதலை எல்லாம் திம்பிங்களோன்னு பார்த்தேன். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆகாதுடி. வாங்கக்கா வாங்க, சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட வாங்கக்கா. சிக்கன் நூடுல்ஸ். என்னது சிக்கன் நூடுல்ஸா? நான் ஏதோ இட்லி தோசை வித்துக்கிட்டு இருக்கேன், 2 இட்லி சாப்பிட்டு போன்ட்டு வந்தேனே. சாப்பிடன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டா என்ன, இட்லியை சாப்பிட்டா என்ன, தோசை சாப்பிட்டா என்ன? ஓ அப்படி சொல்றியாட்டி? ஐயோ ராணிகா, தயவு செய்து இவகிட்ட மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்கக்கா. இவ எந்த கர்மாந்திரத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. இந்த பாரு உத்தரவசா, நீ வேணாலும் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டு பாரு, சும்மா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஐயய்யா, நீலாம் செத்து போன கோழியை வச்சு சிக்கன் நூடுல்ஸ் பண்ணிருப்ப, எனக்கு வேணாண்டி. என்ன இவ, நாம செத்து போன கோழியை வச்சு தான் நூடுல்ஸ் பண்ணிருக்கோம், இவ இப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. செத்து போன கோழியை தானே வாங்கிட்டு வந்த சின்ன பொண்ணு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? செத்து போன கோழியை எப்படி வித்துக்கிட்டு இருக்க? என்ன ராணிக்கா, அவதான் கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் அப்படியே சொல்றீங்க. கறி கடைக்கு போனா கசாப்காரன் கோழியை வெட்டி அது பீஸ் பீஸா ஆக்கி தானே தருவான். அப்ப கோழிச்சு ஆவதானே செய்யும். ஆமா,
அததான் ராணியக்கா செத்து போன கோழின்னு சொன்னேன். ஏண்டி எப்ப பாரு நீ சின்ன பொண்ணை குறை சொல்லிக்கிட்டே இருட்டி. அது இல்லாம நான் இது வரைக்கும் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டதே இல்லட்டி. என் பிள்ளை அந்த 5 ரூபாய்க்கு மேகி பேக்கெட் வாங்கி கிண்டிக்கிட்டே இருக்கும் டி. கடைசி இப்படி போண்டி மிச்சம் வச்சிருக்கும். நக்கி பாப்பே நல்லா தான் இருக்கும். ஆனா நான் ஒரு நாள் வாங்கி தின்னதே இல்லட்டி. ராணிக்கா நக்கிக்கிட்டே உங்க காலம் போய் கழிஞ்சிடாம இன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். ஐயோ ராணிக்கா வேணான்னு சொன்னா கேளுங்க. உங்களுக்கு வேற ரொம்ப பசிக்குதுன்றீங்க. இதெல்லாம் உங்க வயிற்றுக்கு பத்தாதுக்கா? பத்தாது. ஆமாட்டி, இவ சொல்றது சரிதான். எனக்கு ரொம்ப பசிக்குது டி. இட்லி சாப்பிட்டாலே 10 சாப்பிடுவேன். நூடுல்ஸ்ல எனக்கு பத்தவே பத்தாது டி. அப்படிலாம் சொல்லப்படாது. இன்னைக்கு நம்ம நூடுல்ஸை நீங்க சாப்பிட்டு பாக்கீங்கக்கா, அதுக்கப்புறம் பாருங்க டெய்லி சிக்கன் நூடுல்ஸ் தான் செய்வீங்க வீட்டுல கூட. அதுவும் இல்லாம இந்த சிக்கன் நூடுலுக்கு போடுற மசாலா இருக்கே, அதெல்லாம் நம்ம ஏரியா மசாலே கிடையாதுக்கா. பொதுவா நூடுல்ஸ் சாப்பிட்றவங்க ஜப்பான்ல தான் இருக்காங்க. ஜப்பான்ல இருந்து நான் மசாலாவை இறக்குமதி பண்றேன்னா பாருங்களேன். ஓ அப்படியா டி? ஆமாண்டி, இப்படிலாம் புழுங்கினா தானே வாங்குவீங்க. எல்லாரும் பொய் சொன்னா நரகத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற பொய்க்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. பாதாள லோகத்துல எங்கேயாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். சரி ராணிக்கா, முதல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ராணிக்கா அவதான் கூறுகட்ட குப்பாயினா முதல்ல ஒண்ணு எவ்வளவு ரேட்டுன்னு கேளுங்கக்கா, அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. வாங்கினதுக்கு அப்புறமா 500 600 சொன்னாலும் சொல்லிடுவேன். முதல்ல ரேட் என்னன்னு சொல்லு. என்ன ராணியக்கா, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? மலிவு விலையில என்ன தவிர யாராலையும் விற்க முடியுமாக்கா? நம்ம ஊர் மக்கள்லாம் நூடுல்ஸ் அதிகமா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அதுவும் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி மக்களுக்காக ஒரு சேவையா நினைச்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. ஏண்டி யாருகிட்ட வந்து பீலா விட்டுக்கிட்டு இருக்க? நீயே ஒரு ஃப்ராடு. வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போவேல நிறைய பேர் ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கும்போது அதை மொத்தமா வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட காசுக்கு வித்தவ தானே நீ. ஐயோ, பழசெல்லாம் பேசி நம்மள டேமேஜ் மேல டேமேஜ் பண்ணிட்டு இருக்காளே, இவளை எப்படியாவது ஆஃப் பண்ணணுமே. ஆமா பாப்பாத்தி, என்ன இன்னைக்கு சும்மா பாக்குறதுக்கு பல்ல 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 பல்லன்னு இருக்க? என்ன பவுடர் யூஸ் பண்ற? ஐய நான் எல்லாரும் போடுற மாதிரி பான்ஸ் பவுடர் தான் போடுறேன். நான் ரொம்ப அழகா இருக்கிறனால நான் என்ன பவுடர் போட்டாலும் நல்லா இருக்கு. எல்லாரும் அப்படிதான் கேக்குறாங்க. நாம மட்டும் இவன் மூஞ்ச பார்த்து புழுகல போல, எல்லாரும் இப்படித்தான் புழுகுறாங்க போல. ராணிகா சின்ன பொண்ணு தான் திரும்ப திரும்ப சாப்பிட சொல்றால, ஒரு நூடுல்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன். ஏன்டி இவளே இவ்வளவு நேரம் பசிக்குது சாப்பிட போயேன்னு சொல்லும் போதெல்லாம் வேணாக்கா அது நல்லா இருக்காது, செத்து போன கோழி, உயிரோட நிக்கிற கோழி, ரன்னிங் ரேஸ்ல ஓடுற கோழின்னு சொல்லிட்டு இப்போ அழகா இருக்கேன்னு சொன்னோடனே என்ன வாங்கி சாப்பிட சொல்றியா? நீயும் வாங்க, அப்பதான் நான் வாங்குவேன். ஆஹா, இவங்க வாங்கி சாப்பிட்றதுல நாம டேஸ்ட் பாக்குறோம்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா இவங்க விட மாட்டாங்க போல. நம்ம காசையும் கறி ஆக்கிடுவாங்களோ? சரிங்க ராணிகா, எனக்கு ஒன்றும் அவ்வளவாலாம் பசி இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலே போதும்க்கா. நீங்க வாங்குங்க, நான் வேணா கொஞ்சம் டேஸ்ட் பாத்துக்கிறேன். அடி பாவி, அன்னைக்கு இப்படிதானே டி டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுல மொத்தமே 5 குலோப் ஜாம் தான் வாங்கிட்டு இருந்தேன். 5யுமே டேஸ்ட் பார்த்து தின்னுட்டியடி. நீ எப்படிலாம் டேஸ்ட் பாப்பன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதை நீ ஒரு பிளேட் வாங்கிடு, அப்பதான் நான் வாங்குவேன். மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. சரி சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் கொடுத்துரு. ஆமா என்ன ரேட்டு? எல்லாரும் 200 ரூபாய் 300 ரூபாய் சிக்கன் நூடுல்ஸ் வித்திட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் அதை 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேட்டி. ஏழை மக்களை பார்த்து மனசு இறங்கினா எல்லாருக்கும் 75 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வித்துக்கிட்டு இருக்கேன்னா பாருங்க. அது என்னட்டி 75 ரூபா? அது ஜிஎஸ்டி ப்ராப்ளம்க்கா, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. தள்ளு வண்டிக்கு மாட்டி ஜிஎஸ்டி? பின்ன நான் பெரிய பிசினஸ் மேக்னெட் இல்லையா, யாமெல்லாம் ஜிஎஸ்டி உண்டு. இப்ப என்ன சொல்ல வர? ஒரு நூடுல்ஸ் 75 ரூபா அப்படிதானடி? குட்ரி சீக்கிரம் குட்ரி, பசிக்குது. வளகாப்பு வீட்டுல 5 வகை சோறு சாம்பார் சாரமும் சேர்த்து சாப்பிட்டுட்டு 50 ரூபா தான் கொடுத்துட்டு வருவேன். இப்ப பாருங்க போற வழியில 75 ரூபாய்க்கு சிக்கன் நூடுல்ஸ். உங்களால தாங்க இந்த தெண்ட செலவு. ஏன்டி என்னடி இப்படி சொல்ற? போன மாசம் திருவிழாக்கு போகும்போது ஒன்னால தண்ணி நானும் சாப்பிட்டேன். ஒன்னால எனக்கு 150 ரூபா செலவு தெரியுமா? மறக்காம எல்லாத்தையும் யா வச்சிருக்கீங்களக்கா? இதெல்லாம் யா வச்சிருங்க, வீட்டுல இருந்து 1 ரூபா சாப்பிட்டு வரணும்னு மறந்துருங்க. என்ன இல்லடி, போனோடனே வளகாப்பு வீட்டுல ஒரு கை அவள் தருவாவல்ல, அதை தின்னா வயிறு நிறைஞ்சிரும், அதுக்கப்புறமா மெதுவா சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். ராணிக்கா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கக்கா, ஒரு கை அவள்ல நிறையிற வயிறா இது? ஒரு அண்டா அவளையும் நீங்க தின்னாதாங்க உங்க வயிறு நிறையும். சுட சுட சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. ஏன்டி சின்ன பொண்ணு, அதை எப்படிடி 5 நிமிஷத்துல சிக்கன் வெந்து முடிக்கும்? ஐயா, சிக்கன்லாம் ஏற்கனவே வேக வச்சுதான் வச்சிருப்பேன், நூடுல்ஸையும் அவிச்சு வச்சிருப்பேன். நீங்க கேட்டதுக்கு அப்புறமா சாசு, சோயா சாசு, தக்காளி சாசு, கண்டது கழுதி எல்லாம் உள்ள போட்டு வடச்சட்டியில ஒரு விரவும் போது சூடாக்கி அப்படியே தந்துருவேன். ஏன்டி என்னடி இது நேத்து போன பழைய சோறை புளிஞ்சு வச்சு கடுகு மிளகு போட்டு தாளிக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் போ. சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் எப்படி பண்றதுன்னு நினைச்ச? ஏதோ ஒண்ணு சீக்கிரம் குடுடி. கொண்டா ராணியக்கா பொறுத்த அளவுக்கு யானை பசிக்கு சோளப்பொரி தான் இதே குடு. தான் தந்தன கும்மி கொட்டி அடையார் வந்தது நெஞ்சுக்குள்ளே பூக்கோலம் ஒன்று நான் போட, புதுமா கோலம் வந்து நீ போட, அட அம்மா முத்தா கட்டுது ஐயா, நெஞ்சத்தில் தான் தந்தன கும்மி
கும்மி கொட்டி. அடச்சி நிறுத்திடி. நான் சொன்ன எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டு. என்னக்கா இது? நூடுல்ஸ் கொடுக்கும்போது அப்படி பாட்டு பாடி கொடுத்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே நினைச்சு பாடுனா இப்படி சொல்றீங்க. பார்க்க நல்லா தாண்டி இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்படி சொல்லுங்க ராணியக்கா. எனக்கு எப்ப கொண்டு வருவ சின்ன பொண்ணு? எனக்கு தெரிஞ்சு நீ நூடுல்ஸ் கொண்டு வரதுக்குள்ள வளகாப்பு முடிஞ்சு குழந்தையே பிறந்துரும் நினைக்கிறேன். கோவக்கார கிளியே எனக்கு தீ விட்டு போகாதே, அருவாமனைய போல நீ புருவன் தூக்கி காட்டாதே, ஏதோ ஏதோ கொஞ்சம் வலி கூடுதே, அட நூடுல்ஸ் சுடுதம்மா. பாட்டு நல்லா தாண்டி பாடுற, கூடுறி சீக்கிரம். நூடுல்ஸ் தான் சரிடி, இது எப்படி சாப்பிடுறது? மத்த சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படியே சாப்பிடுங்க. ஏன்டி சூலா இத மாதிரி ஒரு குச்சி தருவாங்களே, அந்த ஃபோக்கு, அத கொடுத்தா தாண்டி சாப்பிட முடியும். ஃபோக் இல்ல, ஜப்பான்கார மாதிரி குச்சி இருக்கு, 2 குச்சி தந்தா சாப்பிடுவீங்களா? எம்மடியோ குச்சி எல்லாம் கொடுத்தனா கொதவளையில அடிச்சிருவேன்டி, எனக்கு அந்த குச்சி வேண்டாமா. பெரிய அமெரிக்க பரம்பரை பாருங்க. வீட்டுல பழைய சொத்தை எப்படி அள்ளி திம்பீங்களோ அதே மாதிரி லபக்கு லபக்குன்னு அள்ளி போடுங்க. ஃபோக்கு கேக்குறாங்க, ஃபோக்கு. சின்ன பொண்ணே, இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு பார்த்தா இது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கே. ஆமா ராணியக்கா, நூடுல்ஸ்னா கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, இது ரொம்ப சின்னதா கூட இருக்கு. சின்ன பொண்ணே, இது நூடுல்ஸ் தானா? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? நூடுல்ஸ் நீங்க இது வரைக்கும் ஒழுங்கா சாப்பிட்டது இல்லன்னு சொல்லுங்க. இது நூடுல்ஸ் தானான்னு கேட்காதீங்க. ஆனா உன இந்த கட்டகமன் வசனம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானே, நூடுல்ஸ் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கே. இத பார்த்தா முதல்ல நூடுல்ஸ் தானே டவுட்டா இருக்கு. எனக்கு ஏதோ வேற மாதிரி இருக்குடி. ஐயா, நூடுல்ஸ் பதிலா சாமியா தான் போட்டு கிண்டி இருக்கணும் கண்டுபிடிச்சிருவாங்களோ? என்ன ராணியக்கா, நீங்க 2 பேரும் கேக்குறத பார்த்தா நான் என்னப்பா நூடுல்ஸ் பதிலா சாமியா உப்புமா கிண்டி கொடுத்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? நினைச்சேன் சாமியா உப்புமால 2 சிக்கனை போட்டு தந்திருக்காக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் சனா சொல்லிருக்காங்க, அவங்க வீட்ல வெள்ளை வந்துருச்சான். இப்போ அவங்க மாடியில தான் இருக்காங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாம் அவங்க வெள்ளத்தால எந்த பாதிப்பும் அடையக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிப்போம். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சின்ன பொண்ணு, நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்களா, அவங்க நேம சொல்லு. சொல்லிட்டா போச்சு. அர்ச்சியா, கவிதா, முகமத் முகரப், தேன்மொழி, சின்னச்சாமி, ரோகிணி, நூர்ஜகான், சோபியா, மோகனா, சாமினி, பிரபாகுமார், சனா, வாசு, பேச்சி, வரது, சீனத், சுஜாதா, காயத்ரி, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க நேம் சொல்லலன்னு சொல்லி கோவப்படாதீங்க. இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்லனா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வரும். எந்த ஒரு வீடியோமே மிஸ் பண்ணாம பாருங்க. அப்புறம் ஏன் நேம் நீங்க சொல்லலக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாம எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.